ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இந்தியன் 2 படம் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கர் சார் டைரக்ஷன்ல, கமலஹாசனோட ஆக்டிங்ல இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்தியன் 1 படம் எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு எபிக் மூவி. அந்த டைம்லயே வந்துட்டு பிரம்மாண்டமா சூப்பரா ஒரு படம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த படம் இப்பயும் பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும். அந்த படத்தை யாரும் வந்து நல்லா இல்லைனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படமா வந்து கொடுத்துருந்தாங்க. முக்கியமா அந்த படத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் வந்து மிரட்டி எடுத்திருப்பாரு. பாடல்களா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே இன்னும் வந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்தியன் 2 படத்துக்கே அவர் மியூசிக் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்தியன் 1 படம் அளவுக்கு இந்தியன் 2 படம் நம்மளை வந்து ரசிக்க வச்சுச்சா, திருப்திப்படுத்துச்சா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் 2 இந்த படத்துல ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் 1 வந்து ஞாபகப்படுத்தியாங்க. ரெண்டு படத்துக்கும் ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுதான், ஊழல், கரப்ஷன், லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எதிராக வந்து போராடக்கூடிய ஒரு நபரா தான் இந்தியன் தாத்தா வந்து இருந்திருப்பாரு. ஸோ அந்த படம் இந்தியன் 1 படம் நம்ம பார்த்துருப்போம். அதுல எப்படி ஸ்டோரி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க, நிறைய இடத்துல லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா வந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு சுச்சுவேஷன் போகும்போது அவங்கள வந்து லஞ்சம் கேட்டு அவங்க லஞ்சம் கேட்டனாலதான் அந்த பொண்ணு இறந்த போற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் இந்த நாடு திருந்தலையா, அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்ததெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா வந்து களை எடுக்க ஆரம்பிப்பாரு. அப்படி களை எடுக்கும் போது தன்னோட வீட்லயே ஒரு களை இருந்திருக்கு, எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுல இருக்க பையனையும் அவர் வந்து கொல்லுவார். இதுதான் அந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரின்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப இந்தியன் 2ல எந்த மாதிரி ஸ்டோரி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் தாத்தா தான் இல்லையே, அப்ப வந்து எந்த மாதிரி கொண்டு வரணும். இன்னைக்கும் அந்த லஞ்சம், ஊழல், கரப்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்ததை விட இன்னைக்கு பல மடங்கு, அதாவது அன்னைக்கு வந்து ஆயிரங்கள்ல நடந்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கோடிகள்ல நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு சித்தார்த், அவரோட டீம், பிரியா பவானி சங்கர் எல்லாருமே அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு எதிராக வந்து சித்தார்த் வந்து போராடுறாரு. அவர் தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. வெளியில வரும்போது உன்னால இது எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல வந்து நீ வந்து போராட முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியன் தாத்தா தான் வரணும், இதெல்லாம் வந்து ஒழிக்கணும்னா அவர் வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியன் தாத்தா அதுக்கப்புறம் வர்றாரு, என்ன பண்றாரு அப்படின்றத படம். ஆனா இதுல வந்து எந்த மாதிரி விஷயத்த வச்சிருக்காங்கன்னா, அந்த களை எடுக்கிற ஒரு விஷயம் இந்தியன் தாத்தா அவர் வீட்டுல பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஜென்ரலா மக்கள் எல்லாருமே உங்க வீட்டுல அப்படி ஒரு ஆள் இருந்தா அவங்கள வந்து நீங்க வந்து களை எடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா சொல்லுவார். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுத்தி என்ன நடக்குது, அவங்க வீட்டுல இருக்க அந்த தவறான ஆட்களை வந்து கண்டுபிடிச்சாங்களா, அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா, இந்தியன் தாத்தா பெரிய லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு கோடி அளவுக்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க இல்லையா, லஞ்சம் ஊழல் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய வந்து உண்மையா நடந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கோடிக்கணக்கில் 6000 கோடி 12,000 கோடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள பூரா இந்தியன் தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னா கொள்ளதான் பண்ணுவாரு. இது எப்படி பண்ணாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கர் அவர் வந்து பிரம்மாண்டமா படம் இருப்பாரு, நல்லாதான் வந்து பிரம்மாண்டம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெக்னிக்கலாவும் சரி, மேக்கிங் எல்லாமே ஓவரால் பிரம்மாண்டமா இருக்கு. முக்கியமா சினிமோட்டோகிராஃபி தரமா பண்ணியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அனிருத் எப்பயுமே வந்துட்டு பிஜிஎம் பயங்கரமா பண்ணுவாரு. இந்த படத்துல ஏன் வந்துட்டு மிஸ் பண்ணாருன்னு தெரியல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அந்த காலண்டர் சாங் வந்து விசுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா போர் அடிச்ச மாதிரி தெரியல. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன லேக் இருந்தது, கரெக்டா கொண்டு போனாங்க. இவர் வரக்கூடிய அந்த போர்ஷனா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா முக்கியமா ஒரு படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட இன்ட்ரோ, இப்ப இன்ட்ரோ வந்து ஷட்டிலா கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த படத்துல ஷட்டிலா கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு பெருசா வந்து பாதிச்ச மாதிரி தெரியல. ஆனா இந்தியன் தாத்தாவை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது, ஏன்னா ஆல்ரெடி வந்த ஒரு படம் செகண்ட் பார்ட் வருது. அப்ப இந்தியன் தாத்தாவை நம்ம பெருசா தான் எதிர்பார்ப்போம். அப்ப அவரை வந்து நீங்க பிரம்மாண்டமா தான் காமிக்கணும். அவரோட இன்ட்ரோ வந்து பயங்கரமா காமிச்சிருக்கணும். இப்ப நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வருதுன்னா நீங்க வந்து பீஸ்ட்ல கூட விஜய் காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஷட்டிலா காமிச்சிருக்கலாம். இந்த படத்துல ஏன் அதை தவற விட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து இன்ட்ரோல் போர்ஷனும் கிளைமேக்ஸ் போர்ஷனும் தான். ஸோ இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆனாதான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு டேக் ஆஃப் ஆகும். இந்த ரெண்டையுமே வந்து சங்கர் சார் ஏன் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். இன்ட்ரோலும் கிளைமேக்ஸும் பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு ஃபுல் திருப்தி கிடைக்கும். இந்த படம் வந்து நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. ஏன்னா ஊழல், கரப்ஷன் அப்படின்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஒரு சோசியல் அவேர்னஸ் படம். அது கமர்ஷியலா பார்க்கும்போது இன்ட்ரோவலும் கிளைமேக்ஸும் நமக்கு வந்து பயங்கரமா இருந்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வந்துட்டு கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் கூட அடுத்த பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுக்கணும், ஒரு வழி இல்லை, நிறைய
ஃபுட்டேஜ் வந்து இருக்கு, நம்ம கட் பண்ணி 2 பார்ட்டா மாத்திட்டோம், அப்போ வந்து நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து கிளைமேக்ஸை வந்து கரெக்டாக வந்து வைக்க முடியலன்னு கூட ஏற்றுக்கலாம். பட் இன்ட்ரோல் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வந்து இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படம் தான். நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி ஒரு டைம் பார்க்கலாம். இங்க என்ன தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்கிரீன் பிளேல தான். எல்லாமே டாப் நாச்சா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம். நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த் எடுத்து வச்சிருக்காரு. கமல் சார் வந்துட்டு அவங்களை கொலை பண்ண போற சீனா இருக்கட்டும், இல்ல இங்க இவங்களோட கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா, சித்தார்த் அவர்கள், பிரியா பவானி சங்கர், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு சீனும் லென்த்தா இருக்க மாதிரி இருக்கு. இந்தியன் 1ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் காட்சிகள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல வந்து எனக்கு எமோஷனல் காட்சிகள் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு இடத்துல சூப்பரா இருந்தது, அதுக்கு வந்து ஒரு கனெக்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லும்போது அந்த எமோஷனல் கனெக்ட் ஆன அளவுக்கு அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க வந்து இல்லாதப்ப வந்து அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட போர்ஷன் தான் நிறைய இருக்கும். கமல் சார் வந்து நம்பரா இருக்க மாட்டாரு. சித்தார்த்தோட போர்ஷன் தான் நிறைய இருக்கும். சித்தார்த், பிரியா பவானி சங்கர் இந்த விஷயங்கள் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆல்ரெடி. ஏன்னா நம்ம இந்தியன் 1 பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவங்களெல்லாம் ஏன் பக்கத்துல காமிச்சிருக்காங்க, ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு டீம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களே, அப்ப இவங்க இந்த விஷயம் பண்றாங்களே, அப்ப இந்த மாதிரி இருக்குமோ? ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட்ல வந்து தெரிஞ்சிடும், பக்கத்திலேயே வந்து ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, இந்த குரூப்ல பக்கத்துல ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு தெரியும் போது ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துல ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். இன்னும் அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி தான் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி கோ பேக் இந்தியன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுல இருந்து படம் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்தாங்க. முக்கியமா கமல் சார் சட்டையெல்லாம் கலத்தி போட்டு அது ட்ரெயிலர்ல கூட நம்ம வந்து பார்த்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணோம். ஆனா இதுல ஏத்துக்கிற மாதிரி, அதை நம்புற மாதிரி எடுத்தாரு பாத்தீங்களா, அதுதான் சங்கர். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு 106 வயசுல இப்படி ஒரு உடம்பு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ஒண்ணு, கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து என்ன சொல்றது, இந்த கிளைமேக்ஸ் தான் படம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி சிறிய குறைகள் இருந்தாலும், டான் படம்லாம் பாத்தீங்கன்னா படத்துல சின்ன குறைகள் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் நம்மளை வந்து தாங்கி பிடிச்சது, நமக்கு ஒரு ஃபுல் திருப்தி கொடுத்துச்சு இல்லையா, அந்த திருப்தி இங்க ஏதோ மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒருவேளை வந்து இந்தியன் 3 இருக்கிறதுனால அதோட நிப்பாட்டி தான் ஆகணும், அதுக்கு மேலே நம்ம எதுவுமே காமிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல அப்படியே விட்டுட்டாங்க போல. ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. அதை வந்து ஒரு கிளைமேக்ஸ் மாதிரியே நமக்கு தோணலை. அப்புறம் வந்து ட்ரெய்லர் இந்தியன் 3க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இந்தியன் 3ல தான் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய நல்ல சம்பவம் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா வந்து இந்தியன் 2 மிக்சட் ரிவ்யூஸ் தான் வரப்போகுது. ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க, ஒரு பக்கம் நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஆனா நீங்க படத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ அதனால தியேட்டர்ல போய் பாருங்க. விசுவல்காகவே இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்தியன் 3ல அந்த பீரியடிக் போர்ஷன்லாம் இருக்கு. எந்த மாதிரி இந்த படத்தை முடிக்க போறாங்க, அந்த ஊழல் கரப்ஷன்லாம் என்னதான் ஆச்சு, என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு டைம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்துக்கு. நம்மளுடைய ரேட்டிங் அப்படின்றது 5 வந்துட்டு ஒரு 2.75 கொடுக்கலாம்.